வணக்கம். வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு vlog வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்ப நாளா என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு vlog. என்னன்னா மை டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ். பிரெக்னன்சி அப்போ அவங்க எப்படி இருந்தாங்க, அந்த வலி எப்படி இருந்தது, அவங்க ஆமா. என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கிட்டாங்க, அவங்க எப்படி வந்து உடற்பயிற்சி செய்தாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு அவங்க சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க. ஏன்னா கமெண்ட்ஸ்ல எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க, நார்மலா எப்படிங்க சிசேர் நார்மல் கேட்கறது கூட டெலிவரியா? பரவாயில்லமோ, சில பேர் என்ன தெரியுமா பண்றாங்க, இவங்களுக்கு சிசேரியன் தான், சிசேரியன் பண்ணிட்டு நீங்க எப்படி இப்படி டான்ஸ் ஆடுறீங்க, சிசேரியன் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம், அவங்களுக்கு கன்ஃபார்ம் வேற பண்ணிடுறாங்க. திட்ட சொன்னா கூட ஆரம்பிச்சிட்டாங்க சில பரவாயில்ல. பேர்லாம் வேற. ஆமா ஆமா. அவங்களுக்கு தெரியாதனால மேபி அவங்க அப்படி அக்கறையில திட்டுறாங்க. நோ ப்ராப்ளம், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. ஸோ எங்களுக்கும் சொல்றதுக்கான உரிமை இருக்கு அப்படின்றதுனால நாங்க இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட பிரெக்னன்சி எக்ஸ்பீரியன்ஸை பத்தி, அதாவது டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அம்மா கங்க்ராச்சுலேஷன், தேங்க்யூ. அம்மா அப்பா ஆயிட்டோம். ரெண்டு பேரும் நாங்க அம்மா அப்பா ஆயிட்டோம். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அந்த ஃபர்ஸ்ட் 3 மாசத்துல எனக்கு 1 மாசம் பிரெக்னெண்டா இருக்கிறது தெரியாது. அடுத்த 2 மாசம் வாந்தியா எடுத்து தள்ளின, அழுதுட்டேன். இவங்கெல்லாம் பார்த்துட்டு பயந்துட்டாங்க, என்னடா இவ குடல் கிடல் வெளியே வந்துருமோ, அந்த அளவுக்கு வந்து எனக்கு அடி வயிறுல இருந்து அப்படியே வாமிட் எடுப்பாங்க. அதெல்லாம் இவங்க வந்து உள்ள பாப்பா இருக்கு அப்படின்றது தெரியும். செகண்ட் மந்த்லாமும் செகண்ட் தேர்ட் மந்த் அந்த டைம்ல அடி வயிறுல இருந்து வாந்தி எடுத்தா டபக்குன்னு டெலிவரி இப்படி ஆயிடுமோன்னு ஒரு பயம் வர எனக்கு. என்ன இப்படிலாம் பண்ணுருக்க, பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணு கேட்கல. ஆட்டோமேட்டிக்கா வருது அப்படின்னு சொன்னாங்க. சோ வாமிட்டிங் வந்து ரொம்ப எனக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல, ஃபர்ஸ்ட் 3 மாசம். சோ அதனால நான் என்ன பண்ணேன்னா தூங்கிட்டே இருந்தேன். எப்ப பார்த்தாலும் சாப்பிடாம, ஏன்னா எந்திரிச்சாதானே வாந்தி வரும், தூங்கிட்டே இருந்தா எப்படிடா நீ வருவ, அந்த மாதிரி வந்து ஃபுல்லா தூங்கியே என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரை நான் கழிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ட்ரைமஸ்டர் தான் இருக்கிறதுலே முக்கியமான ஒரு இது. ஆமா ட்ரைமஸ்டர். ஏன்னா வந்து இவங்க பயந்துட்டாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் 3 மாசம் சாப்பிடவே இல்லை, அடுத்த 3 மாசம் வந்து நைட்டு 12 மணிக்கு அழுவேன், எனக்கு ஏதாவது வாங்கி கொடு சாப்பிட்றதுக்கு, எனக்கு ரொம்ப பசிக்குது, அந்த மாதிரி சொல்லி அழுது நான் சாப்பிட்ட ட்ரைமஸ்டர் தான் வந்து 4, 5, 6, அதாவது செகண்ட் ட்ரைமஸ்டர்ல. ஆல்சோ செகண்ட் ட்ரைமஸ்டர்ல வந்து நம்ம கொஞ்சம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், பார்த்து நம்ம நடக்கணும், பார்த்து சாப்பிடணும். ஏன்னா பேபி அப்பதானே ரொம்ப குட்டியா தானே அது இருக்கும், ரொம்ப குட்டியா இருக்கும், அப்பதான் ஃபார்ம் ஆன ஸ்டேஜ்ங்கிறனால 4, 5, 6ல எல்லாம் வந்து கொஞ்சம் நமக்கு ஒரு தைரியம் வந்துடும். ஓகே பேபி வந்து கொஞ்சம் பெருசாயிடுச்சு, எல்லாமே ஆர்கன்ஸ்லாம் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டுன்னு. ஆனால் டாக்டர் சொன்னது அதுதான், டெவலப் ஆகிற ஸ்டேஜில் தான் நீங்கள் இன்னும் ஹெல்த்தியராக சாப்பிடணும். அது ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், ஃபிஷ்ஷு இந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க தான் பெரிய பிரச்சனை என்னன்னா, இவங்க நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாங்க. வெஜிடேரியன் நீங்கள் 1.5 டன் இறக்கி வச்சா கூட இவங்க சாப்பிட்ருவாங்க. ஆனால் நான்வெஜ் சாப்பிடவே மாட்டாங்க. அப்புறம் ஃபோர்ஸ் பண்ணி என்னோட கட்டுக்கடங்காத இந்த இதெல்லாம் சொல்லி, பாரு இவ்வளவு வலுவா இருக்கிறேன், என் பிள்ளைய தயவு செய்து ஸ்ட்ராங் ஆக்கி அப்படிலாம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா நான்வெஜ் எடுக்க ஆரம்பிச்சு, நான்வெஜ்ஜும் எடுத்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஓரளவுக்கு இல்லாம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஓரளவுக்கு நான் வந்து உண்மையாவே என் பேபிக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, நான் நான்வெஜ் கொஞ்சம் ஓரளவுக்கு அட்லீஸ்ட் நான் முன்னாடி ஒரு 2% சாப்பிடுவேன்னா, அடுத்து இப்போ வந்து ஒரு 20-30% நான் சாப்பிட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் இருக்கிறதுலே முக்கியமான ட்ரைமஸ்டர் வந்து 7, 8, 9 செமஸ்டர் சொல்ல வந்து அது ஒண்ணு. அந்த செகண்ட் ட்ரைமஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த 4வது மாசம், 5வது மாசம், 6வது மாசம் செம்ம ஜாலியா இருந்தாங்க. அப்பதான் நாங்க வந்து எங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்து ரீல்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சோம். ஆமா, இவ பிரெக்னன்ட்ன்றதை இவங்களும் மறந்துட்டாங்க, நாங்களும் மறந்துட்டோம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஜாலியா இருந்தோம். வெளியில எல்லாம் போனோம். அதெல்லாம் ஏன்னா டாக்டரே அந்த இதுதான் சொன்னாங்க, ரொம்ப அடைஞ்சே கிடக்காதீங்க, சேஃபா பத்திரமா வெளில போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. சேஃப் தானே, எப்படி சேஃபா பாத்துக்கிறோம் பாருங்கன்னு அப்படியே உங்களை பாதுகாத்துட்டு அப்படியே அடக்காக்கிற கோழி மாதிரி அப்படியே போனாங்க. அதுக்கப்புறம் 7, 8, 9 வந்து மறுபடியும் ஆரம்பிச்சிச்சு. ஆமா 7, 8, 9 வந்து திருப்பியும் வந்து ஆரம்பிச்சிருச்சுன்னா வாமிட்லாம் இல்ல, கொஞ்சம் எனக்கு வந்து வயிறு பெருசாக ஆக மூட் ஸ்விங்ஸ், அது ஒரு சைடு. வயிறு கொஞ்சம் பெருசாக ஆக நம்ம தனியா நடக்கிறதே ஒரு பிரச்சனை அப்படின்ற டைம்ல இன்னும் லைக் அதை கேரி பண்ணிட்டு நடக்கிறது வந்து ரொம்ப நமக்கு டயர்ட் ஆயிடும். நம்மளால ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேல நிக்க முடியாது. நான் 2 ஹவர்ஸ் நின்று நான் கூட மேக்கப் எல்லாம் போடுவேன். பட் ஆனா இப்ப வந்து 20 மினிட்ஸ் கூட என்னால நிக்க முடியாம போனது வந்து தேர்ட் ட்ரைமஸ்டர்ல. சோ இது வந்து எனக்கு நடந்தது. ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் என்னோட என்டையர் இந்த பிரெக்னன்சி ஜேர்னி வந்து ரொம்ப ஸ்மூதா, எல்லாரும் சொல்லுவாங்க நிறைய மூட் ஸ்விங்ஸ் வரும் அப்படின்ட்டு. பட் ஆனா எனக்கு அந்த அளவுக்கு மூட் ஸ்விங்ஸ்லாம் உண்மையா வரல. ஹானஸ்டா சொன்னா, அதுக்கு நீங்க ஒண்ணே சொல்லக்கூடாது, கார்த்தி ப்ரோ உங்களை அந்த மாதிரி பாத்துக்கிட்டாரு, அதனாலதான் உங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் வரல அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி நானா என்னோட மைண்ட
மைண்ட் செட் பண்ணிக்கிட்டேன் இப்படிதான் இருக்க போகுது, இந்த 10 மாசம் இப்படிதான் இருக்க போகுதுன்றது ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்தனால எனக்கு மேபி கொஞ்சம் மூட் ஸ்விங்ஸ் கம்மியா இருந்துச்சு. அது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து என் டாக்டரும் ஒரு விஷயம். என் டாக்டரோட பேர் வந்து ரம்யா ஸ்ரீதரன். அவங்களோட கிளினிக் வந்து இங்க கோட்டூர்புரமாமும் கோட்டூர்புரம் கேன்சர் இன்ஸ்டிடியூட் தாண்டி இருக்கு. ஸோ ரொம்பவே ஜென்யூனானவங்க. ஜென்யூன், ஸ்வீட்டஸ்ட், கூலஸ்ட். ஏதாவது பெய்ட் ப்ரமோஷன் நினைச்சு போறாங்க எல்லாரும். சத்தியமா அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க நிவேதா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணி தான் நான் வந்து ரம்யா மேம் போய் மீட்டே பண்ணேன் ஃபர்ஸ்ட். நமக்கு இந்த என்டையர் ஜேர்னில முக்கியமே என்ன தெரியுமா, நம்மள ஒருத்தவங்க பாத்துக்கிறது தான். இப்ப திடீர்னு நான் ஒரு நைட் 12 மணிக்கு போன் அடிக்கிறேன், எனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்றேன்னா அவங்க அந்த டைம்ல ரெஸ்பாண்ட் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாரும் இருப்பாங்களா எனக்கு தெரியல, பட் என் டாக்டர் ஹானஸ்டா அந்த மாதிரி தான். அண்ட் ஒரு செக்அப்பும் போதுமே ரொம்ப டீடைல்டா பேசுவாங்க. ஒரு 20 மினிட்ஸ், half an hourலாம் கூட நம்ம உள்ள இருந்திருக்கோம்ல நிறைய வாட்டி. மத்த பேஷண்ட்ஸ் எல்லாம் வெளில திட்டுவாங்க, பட் நாங்க திட்டினாலும் பரவாயில்லன்ட்டு உள்ள எங்களுக்கு தேவையான கேள்விகளுக்கான பதிலெல்லாம் நாங்க வந்து ரிசீவ் பண்ணிட்டோம். அதையும் அவங்க செம்ம பொறுமையா, அவ்வளவு பொறுமையா சொல்லுவாங்க. அவங்கள பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஆமா. அந்த பயத்தோட நம்ம உள்ள போறோம்ல, அந்த பயத்துக்கு ஒரே சொல்யூஷன் அவங்க முகம்தான். அவங்க அவ்வளவு அழகா, அவ்வளவு இனிமையா பேசுற விதங்கள் நம்மளுக்கு வந்து பாசிட்டிவா இருக்கும். இந்த டைம்ல வராத பிரச்சனையே இருக்கா. தலைவலிக்கும், கால் வலிக்கும், கை வலிக்கும், சுகர் பிபி மாதிரி எல்லாம். சுகர் பிபி கூட வருது சில பேருக்கு. ஆக்சுவலி எனக்கு வரல, பட் ஆனா சுகர் பிபியும் இந்த பீரியட்ல வரும். சோ இவ்வளோ பிரச்சனைக்கு நான் என்ன டைம் கால் பண்ணாலும், என்ன டைம் மெசேஜ் பண்ணாலும் அவங்க வந்து எனக்காக அவைலபிளா இருந்திருக்காங்க. ஸோ அதுதான் வந்து எனக்கு இந்த பிரெக்னன்சில ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் ரம்யா மேம் வந்து கிளினிக் இங்க இருந்தாலும் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலா எனக்கு சொன்னது வந்து ஒரு 3-4 ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க ஹாஸ்பிட்டல் டெலிவரிக்கு. பட் நாங்க அதுல வந்து மதர்ஹுட் தான் சூஸ் பண்ணோம். ஸோ ஆழ்வார்பேட்ல இருக்க ரோட்ல இருக்க மதர்ஹுட் தான் சூஸ் பண்ணோம். அதை வந்து நாங்க ஃபர்ஸ்ட் போய் பார்த்தோம், எப்படி இருக்கு ஹாஸ்பிட்டலோட அட்மாஸ்பியர்லாம் எப்படி இருக்கு, நம்ம போய் பார்க்கலாம், நீட்டா இருக்கா, அதெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனோம். உண்மையா நாங்க போகும்போது எப்படி எங்களுக்கு பிடிச்சதோ அதே மாதிரி தான் இருந்தது. நாங்க அட்மிட் ஆகும்போது கூட இன்சூரன்ஸ் கிளைம் பண்றது, அந்த ஃபார்மாலிட்டிஸ் எப்படி, பாப்பாக்கு வந்து பர்த் சர்டிபிகேட் எடுக்கணும், அது எப்படி, நம்ம அதெல்லாம் ஃபர்ஸ்டே அவங்க நமக்கு சொல்லிட்டாங்க. நீங்க வந்து இன்னைக்கு அட்மிட் ஆனீங்கன்னா இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ ரெஜிஸ்டர் பண்ணும்போதே அவங்க வந்து கம்ப்ளீட் இவங்க சொன்ன எல்லா டீடைல்ஸுமே சொல்லிடுறாங்க. என்ன ரூம் புக் பண்ணணும்ல இருந்து நமக்கு என்னென்ன எக்ஸசைஸ், ஃபுட் எல்லாமே சொல்லிட்டாங்க. எல்லாமே நம்ம ரெஜிஸ்டர் பண்ண போன அன்னைக்கு. அப்புறம் கரெக்டா Jan 30th வரைக்கும் நாங்க நல்லா ஜாலியா பேசிட்டு தான் இருந்தோம். டான்ஸ் ரிகர்ஸ் எல்லாம் அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த நாள் காலைல ஆஸ் யூஷுவல், ஏன்னா எங்களுக்கு வந்து February 17th தான் வந்து டெலிவரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டேட்டு தான். அதுக்கு ஒரு வாரம் முன்னாடினா Feb 10th நாங்க ரெடியா இருந்தா போதும், Feb அந்த செகண்ட் வீக் மாதிரி ரெடியா இருந்தா போதும் அப்படி. பட் அதுக்கு நடுவுல என்னோட ஹாஸ்பிடல் பேக் பேக்கிங்லாம் நான் வந்து கொஞ்சம் சைட் பை சைட் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு January 31st வந்து பாத்தீங்கன்னா காலைல நான் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிட்டு இந்த டான்ஸ் ப்ரீ ஷூட் இருக்கு, நான் போறேன், நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடு ஆஸ் யூஷுவல் சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டேன். இல்ல இவங்க சொல்லிட்டு போறாங்க ஓகே, பட் ஆனா இவங்க சொல்றதுக்கு என்ன தூக்கத்துல இருந்து எழுப்புனாங்களா, அப்பவே வந்து எனக்கு உண்மையா ஒரு வயிறுல ஒரு வலி, அது டிஃப்ரெண்டா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அதோட அவ்வளவுதான். இவங்க கிளம்பின ஒரு 10 மினிட்ஸ்ல எனக்கு தூக்கம் கம்ப்ளீட்டா போயிருச்சு. நான் போயிட்டு அங்க ஸ்டேடியம்ல போயிட்டு காரை நிறுத்திட்டு டான்ஸ் காஸ்டியூம் எடுத்து மாட்டின்னுக்கிறேன். இந்த சைடுல மெசேஜ் வருது, என்னால முடியல, நான் என்ன நினைச்சேன், சரி நைட் ஏதாவது வெயிட்டா சாப்பிட்டுருப்பீங்க, அதனால வந்து கேஸ்ட்ரிக்கா இருக்கும், டேப்லெட் ஏதாவது டாக்டர் கேட்டு போட்டுங்க அப்படின்றேன். வேணா ஒரு 1/2 hour டைம் எடுத்துக்கோ, இதே பெயின் இருக்கு அப்படியே இருந்துச்சுன்னா டாக்டர் கால் பண்ணலாம். 1/2 hour கழிச்சு பார்த்தா மேடம் வந்து அதுக்குள்ள இவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நான் டாக்டருக்கு போனை பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி டிஃபரெண்ட், யூஸ்வலி டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா ஏதாவது டிஃபரெண்டா உங்களுக்கு தெரியுதுன்னா கண்டிப்பா போன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க கிட்ட போனை பேசி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்ல நான் வந்து டக்குன்னு டாக்டருக்கு வந்து கால் பண்ணிட்டேன். கால் பண்ணோன்னு டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, நீங்க கிளம்பி ஃபர்ஸ்ட் ரம்யா மேம் வந்து கிளம்பி மதர்ஹுட் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் எனக்கு வந்து அப்போ நான் கிளம்பி போறதுக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூம்ல போய் பார்க்கும்போது எனக்கு லைட்டா வந்து ப்ளீட் ஆயிருந்தது. ஸோ நமக்கு அந்த கடைசி ட்ரைமஸ்டர்ல வந்து ப்ளீட் ஆகுதுன்னா அது வந்து ஒரு சைன் மாதிரி, நமக்கு வந்து டெலிவரி ஆக போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சைன் மாதிரி. ஸோ எனக்கு ப்ளீட் லைட்டா ஆச்சு. ஆனதுக்கு அப்புறம் தான் நான் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். ஹாஸ்பிட்டல் போறதுக்கு பெரிய கூத்து, நானும் இங்க இல்ல, என் மச்சான் இங்க இல்ல, யார் இவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகுது, அதுவும் இந்த டைம்ல படபடப்பு. எனக்கு அங்க டான்ஸ் சும்மாவே நம்ம டான்ஸ் கத்தகளி மாதிரி ஆடுவோம், இதுல இதுவரையா.
ஸோ ஏதோ ஒன்று ஆடுறேன், ஸ்டேஜ் மேலே நின்ட்டேன், எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல, இரு நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்கிறேன்னு அப்படின்ட்டு அவனுக்கு ஃபோன் வச்சேன். மச்சான் அதோ போறேன்டா அப்படின்ட்டு வந்து என் கார் எடுத்துக்கிட்டு அம்மாவையும் பிக்கப் பண்ணிக்கிட்டு காயையும் பிக்கப் நாங்க பண்ணிட்டு அப்படியே எப்படி அந்த பிக்கப் பண்றதெல்லாம் ஓகே அம்மோ. நாங்க ஒரு 60% தான் நான் வந்து என்னோட ஹாஸ்பிட்டல் பேக் பேக் பண்ணி வச்சிருந்தேன். இன்னும் 40% நான் பேக் பண்ணல. நானு, அம்மா, அந்த அண்ணா 3 பேரும் கடகடன்னு கிளம்பி போனா ஹாஸ்பிட்டல் கிளம்பி போய் ரீச் ஆனோடனே என் ஃப்ரெண்டு ஃபோன் அதுக்கு அடிக்கிறான். நடுவுல விடு, சென்னை டிராபிக்ல எனக்கு போறதுக்குள்ளே குழந்தை பிறந்துரும் போல இருக்கா. அன்னைக்கு காலையில அப்படி ஒரு டிராபிக். என் ஃப்ரெண்டும் ஹாஸ்பிட்டல் ஃபோன் போயிட்டேன். அடிச்சான், மச்சான் இங்க ரீச் ஆயிட்டாங்கடா அப்படின்னு. சரி நான் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னா Feb 17 தானே சொன்னாங்க, இது ஒரு வேலை அந்த என்ன ஃபேக்கா ஆமா, சம்டைம்ஸ் ஃபால்ஸ் பெயின் வரும்னு சொல்லுவாங்க. சோ ஃபால்ஸ் பெயின் இருக்கும், அந்த மாதிரி நினைச்சிட்டோம். ஃபால்ஸ் பெயின் தான் இருக்குமோ. நானுமே அப்படிதான் நினைச்சேன். மெசேஜ் அனுப்புறாங்க, இது வந்து லேபர் பெயின் தான், ஆமா, இங்க அட்மிட் ஃபர்ஸ்ட் ஆக போன சொல்லிட்டாங்க. உடனே வந்து எனக்கு வயிறுல வந்து ஒரு இசிஜி மாதிரி, அது ஏதோ லைக் மானிட்டர்ல வந்து பாப்பாவோட ஹார்ட் பீட்டை வந்து அவங்க செக் பண்றாங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டுன்னு. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க இது லேபர் பெயினா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு வந்து இது லேபர் பெயின் தான், நீங்க அட்மிட் ஆகணும்ட்டாங்க டக்குன்னு. என்னடா இது நம்ம சும்மா வருவோம்னு நினைச்சா அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு ஃபோன் பண்ணா என்னது அட்மிட் ஆக சொல்லிட்டாங்களா, என்னத்தம்மா சொல்ற அப்படின்னு. அவங்களுக்கு இன்னைக்கு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதுவும் நார்மல் தான் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்ட்டு. ஆமா, அதுதான் நார்மல்னோட எனக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா நான் கேட்ட நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சி செக்ஷன் ஆப்ரேட் பண்ணி தான் குழந்தை எடுக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஃபியூச்சர்ல வந்து நிறைய பேர், இப்ப எங்க அம்மாவா இருந்தாலுமே முதுகு வலிக்குதுன்றாங்க. கேட்டா அப்ப போட்ட இன்ஜெக்ஷனாலதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் வேண்டிட்டு இருந்தேன், நார்மல் டெலிவரி தான் பிறக்கணும், நார்மல் தான் இருக்கணும். இவ வந்து சுத்தமா நார்மலே வேணாம், என்னால முடியல, பெயின். இவ போய் அட்மிட் ஆயிட்டா. ஃபர்ஸ்ட் போய் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு வந்து 1 சென்டிமீட்டர் டைலேட் ஆயிட்டு இருந்துச்சு எனக்கு. ஓகே, ஸோ 1 சென்டிமீட்டருங்கிறது வந்து அது லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு பெயின் இன்க்ரீஸ் ஆக அதுவாகவே ஆட்டோமேட்டிக்கா திருப்பி 2 சென்டிமீட்டர் வந்து டைலேட் ஆயிடுச்சு. 1லேருந்து 2 அதுவாகவே போயிடுச்சு. எனக்கு எதுவும் டேப்லெட்டோ இல்லை எபிடியூரல் எதுவுமே அவங்க கொடுக்கவே இல்லை, ஆட்டோமேட்டிக்காவே அது ஆயிடுச்சு. எனக்கு சி செக்ஷன் பண்ணுங்க, என்னால் இந்த பெயினை தாங்க முடியல அப்படின்றது தான். ஆனால் பட் டாக்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க எனக்கு வந்து நார்மல் டெலிவரி தான் ஆகும். வாங்க இப்போ பாப்பா ஆல்மோஸ்ட் டெலிவரி ஆயிடும் வாங்கன்னு சொல்லி இப்போ அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் கூட்டு போயிடலாம், நம்ம பார்த்துடலாம். இவன் ஆப்ரேஷன் முடியல தியேட்டர் இல்ல, லேபர் ரூம். ஆப்ரேஷன் தியேட்டர்னா சிசேரியனுக்கு வருது. ஓகே. ஸோ அதனால அவங்க உள்ள லேபர் ரூம் கூட்டு போயிட்டாங்க. ஒரு சத்தம், நான் வெளியிலே நின்ட்டேன், எனக்கு பயம். நானு அம்மா எங்க அக்காலாம் இருந்துட்டோம். அப்புறம் உள்ள இருந்து ஒரு நர்ஸ் வந்து சப்போர்ட்டுக்கு யாரோ ஒருத்தவங்க வாங்க அப்படின்னாங்க. ஹஸ்பண்ட் நீங்க தானே வாங்கன்னாங்க. மேடம் இன்னைக்கு ஒரு நாள் நான் லீவு, என்னால ஒரு நாள் வர முடியாது, நான் செம பயம், எங்க அக்கா அனுப்புறேன்னு சொல்லி எங்க அக்கா அனுப்புனதுக்கு அப்புறம் எங்க அக்கா உள்ள போனாங்க. உள்ள போனா ஒரே கத்ரா வலிக்குது. அப்புறம் பார்த்தா எங்க டாக்டர் அப்பதான் என்ட்ரி கொடுக்குறாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் நேரா அவங்ககிட்ட போய் பேசினாங்க, ஏதோ பேசினாங்க, வெளில வந்தாங்க. எங்ககிட்ட சொன்னாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல பாப்பா பிறந்துடும், கொஞ்சம் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க, ஒத்துழைச்சாங்கன்னா நார்மல் டெலிவரி சிறப்பா முடிஞ்சிடும் அப்படின்னு. அந்த படத்துல வரா மாதிரி அந்த குழந்தை குரல் அது கேட்டவொடனே எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுல இருந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பாப்பாலாம் கிளீன் பண்ணிட்டு நேரா வந்து எங்க கையில கொடுத்தாங்க. ஸோ நார்மல் டெலிவரி பிறந்துடுச்சு. வந்து நார்மல் டெலிவரி தான், எனக்கு சி செக்ஷன் எல்லாம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா அதுவே டைலேட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து வெளியில வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வெளில வந்தோடனே அந்த சத்தம் குவா அப்படி கேட்கும் போதே வந்து அந்த அந்த ஒரு மொமெண்ட்காக நம்ம எவ்வளோ வேணா சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு சஜஷனா நான் சொல்லணும்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணுங்க. இது வந்து டாக்டர்ஸோட கையிலயும் இருக்கு, அவங்களும் மனசு வச்சா மட்டும்தான் நார்மல் டெலிவரி நடக்கும், நம்ம மட்டும் நினைச்சா நடக்காது. சரி, இது கேக்குறாங்களே கமெண்ட்ஸ்ல, என்ன காயத்ரி வந்து ரொம்ப ஆடுறாங்க, ஆமா இப்பதானே பிரெக்னன்ட் ஆகி இப்பதான் டெலிவரி ஆகி குழந்தை வந்தாங்க. பிறந்தது, அதான் என்னால முடியுது, நான் ஆடுறேன். அதுதான் நான் பதிலா சொல்லணும்னா அதுதான். நான் திமிராலாம் சொல்லல, எனக்கு இப்ப ஹெல்த் வைஸ் எனக்கு ஓகே, நான் நார்மலா தான் இருக்கேன், நான் பிரெஸ்ட் ஃபீடிங் தான் பண்றேன் பாப்பாக்கு. ஸோ எல்லாமே ஓகேயா போயிட்டு இருக்கு, வி ஆர் ஃபைன். ஸோ அதனால நான் வந்து ஆடுறேன், அவ்வளவுதான். சரி, நம்மளுக்கு என்ன குழந்தை பிறந்திருக்குன்னு சில பேர் இது வரைக்கும் தெரியல. எங்களுக்கு வந்து அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு, அவளோட பேரும் வச்சாச்சு, அவ பேரு சாரா. கேட்ட கொஸ்டின்ஸ்க்குலாம் நான் மோஸ்டா பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க, நான் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் வந்து பதில் சொல்றேன். டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசியாச்சு. இதுக்கப்புறமா அவங்களுக்கு இப்பதான் டெலிவரி ஆயிடுச்சு, அவங்க ஏன் இப்படி ஆடுறாங்க, கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க, அப்பெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க. அவங்களால முடியுது, அவங்க ஆடுறாங்க. ஓகே, உங்களால முடிஞ்சா நீங்க ஆடுங்க, போடுங்க. vlog பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த vlogல உங்க எல்லாரையும் நாங்க 2 பேரும் சந்திக்கிறோம். until then is bye from Karthi and Gayatri. Bye bye. I am very happy.